உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், அதுக்கப்புறம் மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு 4 வகை இருக்கு. எத்தனை வகை இருக்கு? 4 வகை. இதுல உயிர் முன் உயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிருக்கு முன்னாடி உயிர் இருக்கும், இதுக்கு முன்னாடி உயிர் இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்கிறது இன்னும் கூட்டல் ஈயா, அப்ப இது உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. அப்ப உயிருக்கு முன்னாடி உயிர் இருக்கு. சரிங்களா? இது என்னன்னு சொல்லுவோம்? உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, எல்லாருக்கும் தெரியுதா? போர்டு தெரியுதா? சரி. உயிர் முன் மெய், நிலைமொழி ஈற்று எழுத்து எப்படி இருக்கும்? உயிரெழுத்தா இருக்கும். ஏங்கிறது உயிரெழுத்து, இதுல பாங்கிறது இவ்வு கூட்டல் ஆ, அப்ப இவ்வுங்கிறது மெய்ய எழுத்தா? உயிருக்கு முன்னாடி என்ன இருக்கு? மெய்ய எழுத்து இருக்கு. அப்ப இதை என்ன சொல்லுவோம்? உயிர் முன் மெய்ன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அடுத்து மெய் முன் உயிர், மெய்யுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? உயிரெழுத்து இருக்கும். இம்முங்கிறது மெய்ய எழுத்து, ஏங்கிறது உயிரெழுத்து. அப்ப மெய்யுக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்கும். இத மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மெய் முன் மெய், இன்னுங்கிறது என்னதுயா? மெய் எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே மெய் எழுத்து. சீங்கிறது உயிர் மெய் எழுத்து, இச்சு கூட்டல் ஈ தான் சி அப்படின்னு வரும். அப்ப இச்சுங்கிறது என்னது? மெய் எழுத்து. அப்ப மெய் முன் மெய் இருக்கா? அப்ப இது பாத்தீங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது அதன் அடிப்படையில ஒரு 4 விதம் இருக்கு. அதுதான் என்னது? உயிர் முன் உயிர், சொல்லுங்க. உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகை. மாத்தி மாத்தி கொடுத்தோம்னா உங்களால மேட்ச் பண்ண முடியுமா? மேட்ச் பண்ண முடியும். சரி, எழுதிக்கோங்க.